சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தம் தான். தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலையேன்ற அந்த இது உங்களுக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் நிறைய செய்யுது, மத்திய அரசு தான் செய்யுது. மாநில அரசு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்தாங்க 25000 கோடி 10000 கோடி 5000 கோடி விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல நிறைய என்ன இருக்கு? சரி, என்ன இருக்கு சார்? தமிழ்நாட்டுக்கு எது கொடுக்கணுங்கிற உங்க கையில கொடுத்தா ஊழல் பண்ற நீ. ஏங்க சென்னை பேக்கேஜ் 4000 கோடி ரூபாய் போட்டீங்க, இப்ப பாருங்க நீ அடுத்து மழை வரப்போகுது. கண்காணிக்க முடியாத மத்திய அரசா இருக்கு. கிடையாது. காசை கொடுத்தா அந்த காசு என்ன ஆகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மத்தியில இருக்காங்க. பீகார் இங்கேயும் கொடுத்திருக்கு, இங்க அதை விட அதிகமா கொடுக்கல. கொடுக்கலன்னு போய் சொல்லாதீங்க சார். சார் பட்ஜெட்ல காட்டுங்க சார். ராகுல் இருக்காருல்ல, நல்ல அல்வா கொடுக்குறாரு பார்லிமெண்ட்ல. என்னெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சோ, என்னெல்லாம் வந்து ஏங்க ராகுல் எல்லாம் ஒரு ஆளாங்க. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பேசுறீங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த காங்கிரஸ்காரன் அல்வா சுடாம நீங்க பட்ஜெட் சிதம்பரம் எத்தனை முறை பட்ஜெட் அல்வா சுடுறது பிரச்சனை இல்ல. ஒரு பட்டியல் ஒரு பழங்குடியினர் நீங்க அல்வா சுடப்பட்டவர். ஆமா, யாரும் இல்லையே ஏன்னு கேக்குறாரு. கரெக்ட்ங்க. நீ என்ன சரிங்க சார், ரெப்ரசன்டேஷன் வேணுமா வேணாமா? நான் கேக்குறேன், ரெப்ரசன்டேஷன் எதுலயே ஏன் இல்லைன்னு ராகுல் காந்தி கேக்குறாரு. ராகுல் எதுல கேட்டாரு? ஏன் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலித் தலைவரா வரலன்னு கேளுங்க. ஏன் காங்கிரஸ் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. யாருங்க? ஏன் மல்லிகார்ஜுன கொள்ளையடிச்ச தலித் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு யார் எதிர்ப்பு? நீங்க சொல்லுங்க. யார் நடத்தல? எதிர்ப்பு கிடையாது. பிஜேபி நடத்தல. 60 வருஷமா காங்கிரஸ் வந்து ஏன் நடத்தல? சரி சார், இப்போ ஏன் நடத்தல? அவங்க சரி நடத்துவாங்க சார். சரியில்லை. வேணுங்க போனா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறக்க நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறது. இது நல்லது இல்லையா? இடஒதுக்கீடு சரியா கொடுக்கணும்ங்கிறது மக்களுக்கு அதெல்லாம் சரியா கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டுல தமிழை அழிக்க இந்த அது இப்ப இருக்கிற இந்த இத்தாலி காங்கிரஸ் இருக்காங்க. காமராஜ் காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற. இது செல்வ பெருந்தகை காங்கிரஸ். ஏன் செல்வ பெருந்தகை காங்கிரஸா இருக்க கூடாது? அவர்தான் மாநில தலைவர். மோடி பாஜக இருக்குல்ல, ஏன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் இருக்க கூடாது? நாட்டினுடைய நிலவரங்கள் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த உரையாடலை துவங்குவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு 100க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து போயிருக்கிறார்கள். இன்னும் மீட்பு பணிகள், நிவாரணம் இவைகளெல்லாம் துவங்கி இருக்கிறது. பலியானவர்களுக்கு நம்முடைய அஞ்சலிகளையும், அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நம்முடைய ஆதரவையும் தெரிவித்து நாம் இந்த நிகழ்ச்சி. பட்ஜெட் போடப்பட்டிருக்கு, நாட்டிற்கான பட்ஜெட். அதில் பல்வேறு விமர்சனங்களும் கூட வந்துருச்சு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்ன வாதத்துக்கு அது வந்து ஒரு குழந்தைத்தனமான விமர்சனம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து எப்பவுமே மத்தியிலே நடைபெறக்கூடிய நிதி அமைப்புகள், அது ஜிஎஸ்டி கவுன்சிலாக இருக்கலாம், நிதி ஆயோக்காக இருக்கலாம், கடந்த 3 வருடங்களாகவும் இவங்க ஒன்றும் போகலை. இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நிதி ஆயோக் அப்படிங்கிறது முதலமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள், பொருளாதார வல்லுநர்கள், அந்த காலத்தில் அது திட்ட கமிஷனாக இருந்தது, இப்போ நிதி ஆயோக்காக இருக்குது. அந்த கூட்டங்களை திட்டமிட்டே இவங்க தவிர்த்து வருகிறார்கள். ஏனென்றால் அதில் வந்து நம்முடைய சிஎம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அது ஒன்றும் இண்டி கட்சி கூட்டணி மாதிரி கிடையாது. அந்த கூட்டத்தில் போனால் அந்த கூட்டத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவை இவங்கெல்லாம் இனிமேல் ஹிந்தி தெரியாமல் இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவங்க அந்த கூட்டணியிலே இல்லை ரைட்டு சொன்னாங்க. இவங்களும் கேட்டுக்கிட்டு அந்த கூட்டணியில் தொடர்ந்தாங்க. அப்புறம் அவர் வெளியே போனதுக்கப்புறம் தான் இவர் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே அந்த ரகசியத்தையெல்லாம் டிஆர் பாலு வந்து எங்களை ஹிந்தியில் பேச சொல்லிட்டாங்க அப்படின்னெல்லாம் வற்புறுத்துறாங்க. இவங்க வந்துங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஃபோரங்கள் எதுலேயுமே, அது அரசியலாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது நிதி அமைப்புகளாக இருக்கலாம், இங்கெல்லாம் போய் ஒரு முதலமைச்சரே பங்கு பெற வேண்டிய கூட்டம். அதே நிதி ஆயோக் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பங்கெடுத்து கொண்டு பல நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். நதிநீர் இணைப்பு பற்றி பேசியிருக்கிறாரு. பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நாட்டில் செய்யக்கூடிய திட்டம், வெள்ள காலங்களில், இயற்கை பேரிடர் காலங்களில் எடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள், அவரை தான் கூட பேச விட்டாங்க. இது இன்னொரு முதல்வருடைய விமர்சனம். மம்தா பானர்ஜி சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு 20 நிமிஷம் பேசலாம், நான் 5 நிமிஷம் தான். என்ன நியாயம்? அவங்களுக்கு அவங்களே காயம் பண்ணிட்டு படுத்துக்குவாங்க. மம்தா பானர்ஜியுடைய முதலமைச்சர் சார், முதலமைச்சர் தாங்க தெரியுமில்ல.
நாங்கெல்லாம் ஒரு காலத்துல மம்தா தீதியுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள். எதனால தெரியுமா? கம்யூனிஸ்ட் எதிர்த்திருப்பாங்க. கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து இவங்க ஒரு பெரிய அந்த கம்யூனிஸ்ட் பிடியிலிருந்து அந்த மேற்கு வங்கத்தை விடுவிச்சு இப்ப வந்து அவங்க பாஜக வந்துடக்கூடாதுன்னு போராடும் போது உங்களுக்கு கசப்பாயிடுது, இவங்க அப்போ உங்களுக்கு கசப்பாயிடுது. ஆக அவங்க நாடகம் ஏங்க அவங்க பேசு எல்லாமே அங்க பதிவு இருக்குதுங்க. இந்த நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஸ்டாலின் ஐயா நடத்துற மாதிரி பத்திரிகையாளர் கூட்டம் அல்ல. அங்க எல்லா முதலமைச்சர்களும் பேசுவாங்க, அக்கம் பக்கம் நல்லா விசாரிப்பாங்க, ஒரு நல்ல ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா அந்த கெப்பாசிட்டி எல்லாம் ஸ்டாலினுக்கு எங்க இருக்கு? இவர் அங்க போய் பேச முடியுமாங்களா? முதல்ல எவன் எழுதி கொடுப்பான்? எழுதி கொடுத்தாலே தப்பா படிக்கிற ஆளு. இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. ரைட், இந்த முறை தமிழ்நாடு இல்ல, தமிழ் பேர் இல்ல. நீங்க இந்த கடந்த 3 ஆண்டுகளா ஏன் போல? கடந்த 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டம் நடந்ததுல ஏன் போல? இப்படியான காரணங்கள் இருந்து என்ன காரணம்? ஏங்க சார் பல்வேறு விமர்சனங்கள் மத்திய அரசு மக்கள் நீங்க மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க அரசியல் சாசனப்படி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தம் தான். தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலையேன்ற அந்த இது உங்களுக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் நிறைய செய்யுது, மத்திய அரசு தான் செய்யுது. பீகார் மாநில அரசு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்தாங்க 25,000 கோடி 10,000 கோடி 5,000 கோடி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல நிறைய திட்டங்கள் சரி என்ன இருக்கு சார்? நீங்க ஒரு அற்புதமான திட்டம் புரியுதுங்களா? நாடு முழுக்க நம்முடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்டர்ன்ஷிப் கோர்ஸ். அது இந்தியா முழுக்க சார். இந்தியா தமிழ்நாட்டுக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கு நான் ஆந்திராக்கு சொல்றேன், நான் பீகாருக்கு சொல்றேன், என்ன கொடுக்குறாங்க நான் சொல்றேன், பீகாருக்கு சொல்றேன், ஆந்திராக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஆந்திராக்கு எங்கங்க தனியா பட்ஜெட் போட்டுருக்காங்க? இது ஆந்திரா பீகார் பட்ஜெட் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அது வந்து இவங்க அப்படி விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குல்ல சார். ஆந்திராங்கிறது புதிதாக உருவான மாநிலம். அந்த மாநிலத்திலே ஒரு புதிய தலைநகரம் உருவாக்க வேண்டும். அதுக்கு மத்திய அரசு மாற்றுக்கிறது இல்ல சார். செய்யட்டும். தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு எது கொடுக்கணுங்கிற உங்க கையில கொடுத்தா ஊழல் பண்ற நீ. ஏங்க சென்னை பேக்கேஜ்னு 4,000 கோடி ரூபாய் போட்டீங்க. இப்ப பாருங்க, நீ அடுத்து மழை வரப்போகுது. மழை வந்ததுன்னா நீ என்ன முன்னேற்பாடு பண்ணிருக்க? ஊழல் பண்ணாங்கன்னா தடுக்க வேண்டிய அமைப்புகள் என்ன பண்ணுது? மத்திய அமைப்புகள் இருக்குல்ல, இடி சிபிஐ எல்லாம் என்ன பண்ணுது? மத்திய அமைப்புகள் மட்டுமல்ல, ஐடி நீதிமன்றமே தண்டனை கொடுத்துருச்சு மண்ணு திருடனுக்கு. என்ன ஆனா என்ன தண்டனை? 3 வருஷம் எம்எல்ஏ பதவி பறிப்பு. அந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கு. ஏன் இல்ல? ஏன் இல்லாம போச்சு? திமுக காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வோம். நீதி அமைப்புகள் மேலே நீங்க குற்றச்சாட்டு எங்க ஓபிஎஸ் எப்படி கரெக்டா ஓபிஎஸ் கிட்டவே எல்லா கேஸும் இவங்களுக்கு அது டெலிகாம் ஊழலா இருக்கலாம், 2G ஊழலா இருக்கலாம், ஓபிஎஸ் ரெடியா இருக்கிறாரு இல்லையா? நீதிமன்றத்துல நிறுத்தி வைக்க எல்லா இடத்துலயும் திமுக ஊடுருவி இருக்கிறாங்க. என்ன சார் உச்ச நீதிமன்றத்துல திமுக ஊடுருவி என்னங்க? என்ன சிரிக்கிறீங்க? இதுதானே உண்மை. ஏங்க நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க. திராவிட இயக்கம் என்பது நீங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள்ல அர்பன் நக்சல்களோடு சேர்ந்து ஏங்க எப்படிங்க இப்போ நீங்க இவரை சொல்றீங்களா? அவர் பேர் என்ன? ஒரு நபர் நீதி அரசர் சந்துரு கமிஷன். அவரெல்லாம் என்ன? அவர் எப்படி அவரெல்லாம் நீதிபதி பதவியில் இருந்திருக்காருன்னா அப்ப இந்த நாட்டினுடைய நீதி அமைப்புகள் எவ்வளவு வீக்கா இருக்கு, எவ்வளவு சித்தாந்த சார்பா இருக்குன்னு பாருங்க. நீதிபதி சந்துரு மேல உங்களுக்கு என்ன விமர்சனம்? எவ்வளவு பல்வேறு முக்கியமான என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காரு சொல்லுங்க. சும்மா அந்த சந்துருவை குளோரிஃபை பண்ணாதீங்க. ஏங்க அவர் ஒரு நக்சலு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சார். சும்மா அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க வேற யாராச்சும் தெரியாத சொல்றது வேற. நீங்க சொல்ற விமர்சனங்கள்லாம் ரொம்ப அதிகப்படியா இல்ல, அதிகமா இல்ல, நியாயமான விமர்சனம். எனக்கு அவர் சந்துருவுக்கு என்ன வாக்கிய தகராறா வரப்பு தகராறா? ஒண்ணும் கிடையாது. அவர் கம்யூனிஸ்ட் இல்லன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. அவர் அர்பன் நக்சல் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க சார். அவரை சொல்ல சொல்லுங்க. அர்பன் நக்சல் நீங்க போய் பாஜகவினர் கொடுக்கிற டேர்ம் இல்ல, இட் இஸ் ட்ரூ. என்ன பண்ணா நீங்க தான் பண்ணுவாங்க ஏக்குறீங்க? சட்டவிரோதமா ஏதா பண்றாங்களா? சட்டவிரோதமா என்ன தேசவிரோதமா பண்றாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசின் அமைப்புகள் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எடுத்து புரியுதுங்களா? நடவடிக்கை எடுத்து நம்முடைய பிரதமரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினா ஸ்டேன் சாமியார், பேர் சாமியார், ஸ்டேன்ஸ் பாதிரியார், இந்த சந்துரு குரூப் தான் சார். யார்? அர்பன் நக்சல் தான், மாவோயிஸ்ட் தான். அவங்களுக்கு சர்ச்சுக்கு என்ன தொடர்பு? அவங்கள வந்து கைது பண்ணி வச்சிருந்தா நீங்க போறீங்க. உங்க கைகள் எல்லாம் இருக்கு. நீங்க போக கூடாது சார். வழக்கு நடத்துறதுக்கு வழக்காடுறதுக்குலாம் ஏன் தெரியலங்க சார். அஜ்மல் கசாப்புக்கு நீதிமன்றத்துல வாதாடினாங்க. அவர் பாகிஸ்தான் உளவாளி. அவரு வழக்கறிஞர் நடத்துறாங்கல்ல. நம்முடைய சட்டம் கொடுக்கிற உரிமை சார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு நீதியில கொடுக்கிற உரிமையை தேச விரோதத்துக்கும் புரியுதுங்களா? சட்டம் கொடுக்கிற உரிமையை பிரதமரை கொலை செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்த கூடாது சார். நடவடிக்கை எடுக்கிறாங்க. கருத்துரிமை இருக்குது. ஏங்க இந்த ஸ்டாலினோடவா கருத்துரிமை? சவுக்கு சங்கர் கையை உடைச்சிருக்காங்க. இப்ப பாருங்க,
அந்த 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 நீங்கள் ரைட்டாக அவருக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க, அதையே மூடு. என்னது எதைய ரெட் பிக்ஸ் சார் அது நீதிமன்றம் அதான் சார் அதான் சொல்கிறேன். நீதிமன்றத்தில் எவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க. மிரட்டுறாரே சார் வில்சன் எல்லாம் நீதிமன்றத்தை. நீங்கள் பாருங்க, நாடு முழுக்க நம்முடைய நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில் இரு அவையிலும் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று கடந்த ஜூலை முதற்கொண்டு நம்முடைய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தாச்சு. நீங்க அந்த சட்டம் வேண்டாம் நீதிமன்றத்துக்கும் போயிட்டீங்க. அந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்தலாம்? நீங்க ஒரு நபர் கமிஷன் நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா நியமிச்சிட்டாங்க. ஆனாலும் வழக்கறிஞர் சங்கங்களுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய திமுக மற்றும் அர்பன் நக்சல்கள் கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு எங்க சார் வழக்கு நடக்குது? எத்தனை வழக்குகள் தாமதம், எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இன்னும் எதுக்கு சார் மறுபடியும் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஸ்ட்ரைக்கை நீட்டிக்கிறீங்க? உங்களுக்கு மக்களை பத்தி அக்கறை இல்லையா? நீதிமன்றம் நடக்க வேண்டாமா? எத்தனை பேர் சிவில் வழக்குகளா இருக்கலாம், கிரிமினல் வழக்குகளா இருக்கலாம், எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? சார் இதையெல்லாம் தூண்டி விடுறது யாருங்க? இந்த அரசாங்கத்துடைய ஆதரவு இருந்ததுனால தானே, இந்த திமுகவுடைய ஆதரவு இருந்ததுனால தானே இதெல்லாம் பண்றாங்க. நீதிமன்றமே கூட இதுல சிக்கல்கள் இருக்கு, இது இருக்கட்டும். புரிந்து கொள்றதுல பிரச்சனை சார் அதுக்கு சட்டப்பூர்வமா தீர்வு வேணும் சார். அதுக்கு அததான் கேக்குறாங்க. பார்லிமென்ட்ல மறுபடியும் எத்தனை நாள் பண்ணுவீங்க? திருத்தங்களை கொண்டு வரலாம். எத்தனை நாள் பண்ணுவீங்க? நீங்க பார்லிமென்ட்ல கொண்டு வாங்க சார் திருத்தம். நீங்க கொண்டு வந்த திருத்தம் என்ன தெரியுமா? ஈவேரா வாழ்க, அண்ணா வாழ்க, கருணாநிதி வாழ்க, புதுசா உதயநிதி வாழ்கங்கிற திருத்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க. உங்களால என்ன சார் பயன்? வேஸ்ட். உங்களால என்ன பயன்? உங்களை நம்பி எப்படி சார் பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறது? நேரடியா ஒரு வெள்ளத்துல, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாலும் மத்திய அரசு தான் வந்து உதவணும். நேரடியா மாணவர்களுக்கு ஏதாவது உதவியா மத்திய அரசு தான் உதவணும். நேரடியா வேலை வாய்ப்பா மத்திய அரசு தான் கொடுக்கணும். உங்ககிட்ட கொடுத்தா சுருட்டிக்கிறீங்களே சார். சார் வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டது காசு கேட்டு வரல, ரொம்ப சொற்பம் 30,000 கோடி கேட்டா கம்மியா வந்து எப்படிங்க கொடுக்கிறது? 1% 2% நீங்க எப்படி பணம் கொடுத்தீங்க சார்? அஸ்ஸாம் ரேஷன் கடையில போய் டோக்கன் வாங்குறீங்க. அஸ்ஸாமுக்குலாம் கொடுப்பாங்க சார். பீகார் இங்கேயும் கொடுத்திருக்கு. இங்க அதை விட அதிகமா கொடுக்கல. கொடுக்கலன்னு போய் சொல்லாதீங்க. சார் பட்ஜெட்ல காட்டுங்க சார். நீங்க அகப்படதெல்லாம் சுருட்டி வச்சிட்டு எல்லாத்துலயும் ஊழல் சார். பட்ஜெட் நிர்வாக சீர்கேடு சார். இந்த பட்ஜெட் உங்க நீங்க நடத்தக்கூடிய எந்த தொழிலாவது நஷ்டத்துல நடக்குதா சார்? நிர்மலா நீங்க நடத்தக்கூடிய சினிமா தொழில் நஷ்டத்துல நடக்குதா? நீங்க நடத்தக்கூடிய சாராய தொழில் நஷ்டத்துல நடக்குதா? நீங்க நடத்தக்கூடிய இந்த திமுகவினுடைய மந்திரிகள் நடத்தக்கூடிய தொழில், கான்ட்ராக்ட் தொழில் நஷ்டத்தில் நடக்குதா? எத்தனை கொள்ளை அடிக்கிறீங்க? கனிம வள கொள்ளை. நீங்க ஒண்ணு இல்ல, நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்துக்கங்க. திமுக காரனே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரான் சார். அவங்க மேயரை கோயம்புத்தூர்ல ஏன் மேயரை மாத்துனீங்க? என்ன நீங்க என்ன எப்படி சட்டமன்றத்துல இருந்து எம்எல்ஏக்களை கொண்டு போய் கோவத்தூர்ல வச்சுட்டாங்கன்னு ஏடிஎம்கே சொல்றீங்க. இப்ப காஞ்சிபுரம் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் எங்க கொண்டு வச்சீங்க நீங்க சார்? என்ன சார் எல்லா இடத்துலயும் உள்ளாட்சி அமைப்புகள் டீ குடிச்ச செலவு எவ்வளவு எழுதிருக்கான் தெரியுமா? 27 லட்சம் ரூபாய் எழுதிருக்கான் டீ குடிச்ச செலவு. தீத்தெடுப்பு பணி, டீ குடிச்ச செலவு. அதுக்கப்புறம் அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எந்த விவாதமும் இல்ல. கோவை மாநகராட்சியில ஒரே நேரத்துல 160க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படுது. எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்த 300க்கு பார்லிமென்ட்லயே விவாதங்களின்றி மசோதா நல்லா விவாதம் பண்றாரு சார். நல்லா அல்வா கொடுக்குறாரு. நீங்க ராகுல் காந்தி நல்லா அல்வா கொடுக்குறாரு பார்லிமென்ட்ல. என்னெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சோ, என்னெல்லாம் வந்து ஏங்க ராகுல் எல்லாம் ஒரு ஆளாங்க சார். ஏங்க அனுராக் தாக்கூர் எப்படி அழகா பேசினாரு, நாட்டினுடைய அழகா பேசினாரு. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பேசுறீங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த காங்கிரஸ்காரன் அல்வா சுடாமையா நீங்க பட்ஜெட்? சிதம்பரம் எத்தனை முறை பட்ஜெட் அல்வா சுட்டது பிரச்சனை இல்ல. ஒரு பட்டியல் எடுத்தவர், ஒரு பழங்குடியினர், நீங்க அல்வா சுடப்பட்டவர் ஆமா யாரும் இல்லையே ஏன்னு கேக்குறாரு. கரெக்ட்டுங்க. அல்வா சுடும் போதுங்க நல்ல நிதி ஆலோசகரை வச்சுக்க கூடாது. அல்வா கிண்டும் போது நல்ல அந்த அதிகாரிகளை வச்சுக்க கூடாது. யாரை வச்சுக்கணும்? 75% மக்கள்ல நீங்க ரெப்ரசன்டே வைக்க மாட்டீங்க சார். அதுல அல்வா கிண்டுறது சார் ரெப்ரசன்டேஷன். முட்டாள்தனம் இல்ல, சூப்பர் மூடத்தனம் இல்ல. சூப்பர் சார். என்ன சூப்பர்? சூப்பர் தான். பின்ன சோ உங்கள மாதிரி எதுல பார்த்தாலும் ஜாதி, எதுல பார்த்தாலும் மதம். ஏன் சார் இந்த கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு? இந்த ராகுல் மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணாம். இடஒதுக்கீடு ஒழிச்சிரணுமா? இடஒதுக்கீடு ஒழிச்சிரணுமா? அல்வா கிண்டுறது இடஒதுக்கீடு ஒழிச்சிரணுமா? இடஒதுக்கீடு எதுக்கும் கூடாது அப்படி சொன்னமா? நீங்க ராஜீவ் காந்தி தான் அப்படி பேசினாரு. இடஒதுக்கீடு ஒழிக்கணுமா சார்? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. முட்டாள்கள் ஓபிசிக்கள். ராஜீவோட பேச்சு எடுத்து காட்டா? விபி சிங் கவர்மெண்ட் பாஜக எதிர்த்து வெளிய வரலையா? அதையும் சேர்த்து காட்டுங்க. அதையும் சேர்த்து காட்டுங்க. இதே நல்ல விவரம் தெரியாம பேசாதீங்க. மண்டல் கமிஷனை கொண்டு வந்தது யாரு? யாரு? பிஜேபி, ஜனதா கட்சி. புரியுதுங்களா? பிஜேபி பின்னாரு மண்டல் கமிஷன் கொண்டு வந்தது யாரு? மொரார்ஜி தேசாய் பிரதமர். புரியுதுங்களா? பாஜக உருவாயிடுச்சு. மொரார்ஜி தேசாய் எத்தனை கட்சிகளினுடைய கூட்டு தலைமையில ஒரு கூட்டு தலைமை கிடையாது. பிஜேபி ஜனசங்க எம்பி ஆதரவு 90 எம்பிக்கள் எங்களுக்கு. எங்கனாலதான் மொரார்ஜி பிரதமர். நாங்க தான் கடைசி வரைக்கும் மொரார்ஜி ஆதரிச்சோம். உங்களை மாதிரி கால வரல. 180 ஏன் 180? பல கட்சி தான் இப்ப இந்திய கூட்டணி மாதிரி தான். யார் கொண்டு வந்தா? நாங்க கொண்டு வந்தது மண்டல்.
நீங்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ என்ன சரிங்க சார், ரெப்ரசன்டேஷன் வேணுமா வேணாமா? நான் கேக்குறேன். ரெப்ரசன்டேஷன் எதுலயுமே ஏன் இல்லைன்னு ராகுல் காந்தி கேக்குறாரு. ராகுல் எதுல கேட்டாரு? ஏன் ஏன் ரெப்ரசன்டேஷன் காங்கிரஸ் இல்ல? கட்சியில ஒரு தலித் தலைவரா வரலன்னு கேளுங்க. ஏன் காங்கிரஸ் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. தலித் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. யாருங்க? ஏன் மல்லிகார்ஜுன கார்கே யார்? கொள்ளையடிச்ச தலித். அவர் எத்தனை இடத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு தெரியுமா மல்லிகார்ஜுன? எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது, எத்தனை ஆடம்பர பங்களாக்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அழகா மோடி எடுத்து பேசினாரு. என்னங்க, தலித்துகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம், அந்த இடத்த பூரா நீ பிடிச்சி வச்சிருக்கிறியப்பா. மல்லிகார்ஜுன் கார்கே மூடிட்டு உட்கார்ந்துருந்தாரு, சத்தம் இல்லாம வார்த்தைகள்லாம் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. அதே மாதிரி பாஜக தலைவர், நான் கேக்குறேன், பாஜக மத்திய அமைச்சர்கள் அவங்களை எல்லாம் லிஸ்ட் எடுத்து யார் யாருக்கு எவ்வளவு சொத்து கூடி இருக்கு என்ன பார்க்கலாமா? போடுங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் யார் தப்பு பண்ணாலும் தவறுதான். காங்கிரஸ் மாதிரி என்ன நல்லா கேட்டார் ரவீந்திரநாத் தாக்கூர். நீங்க நாடாளுமன்றத்தில் 2Gல அல்வா கிண்டி கொடுத்த, புரியுதுங்களா, ஹெலிகாப்டர் ஊழல் அல்வா கிண்டி கொடுத்த, விளையாட்டு ஊழல் அல்வா கிண்டி கொடுத்த, அதுக்கப்புறம் எல்லா ஊழல் வரிசையா ஜாதியை பத்தி கேட்டாரு. அது யாருங்க? ஜாதியை கேட்டாரு. யார் ஜாதி கேட்டாரு? அது கேக்கல. நீங்க சொல்ற அதே மத்திய என்ன ஜாதி கேட்டாரு? ஆமா, ராகுல் காந்தி. ஏங்க ராகுலுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம்? இப்படிதான் கேட்டாரு. ராகுலுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ராகுலுக்கு ஜாதி என்ன தெரியுமா? அகிலேஷ் யாதவ் ராகுலுக்கு ஜாதி என்ன தெரியுமா? இதுக்கு அகிலேஷ் யாதவ் பதில் சொன்னாரு. அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னாரு? அதையும் பாத்தீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு சொல்லுங்க. எப்படி பேசுவீங்க இப்படின்னு கேட்டாரு. அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் எப்படி பேசுவாங்க? ரைட், ஓகே. ஏங்க ராகுல் மாதிரி முட்டாள்களுக்கு எப்படிங்க பேச முடியும்? வார்த்தைகளை கவனம் வச்சுக்கங்க. ராகுல் காந்தி அப்பயும் சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த வைக்காம விட மாட்டாங்க. ஏன் நடத்தாம விட்டாங்க? யார் காரணம் அதுக்கு? ஏங்க பீகார்ல 10 வருஷமா ராகுல் காந்தி பிரதமரா இருக்காருல்ல சார், அவர் நடத்தாம சார் நிதிஷ்குமார் வந்து நடத்தி முடிச்சிட்டாரு. ஏன் அங்க முக ஸ்டாலின்? அதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இத வச்சு இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது, இது செல்லாதுன்னு அனுப்பிச்சு. அப்புறம் திருப்பி தமிழ்நாடு நடத்தி ஒரு செலவு பண்ணி ஒரு 500 கோடி உச்சநீதிமன்றத்துல போய் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நடத்த ஏன் நடத்த மாட்டேங்கிற? பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? பீகார்ல என்ன பிரயோஜனம் நடத்துனாங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு யார் எதிர்ப்பு நீங்க சொல்லுங்க. யார் நடத்தல? எதிர்ப்பு கிடையாது. பிஜேபி நடத்தல. ஏன் 60 வருஷமா காங்கிரஸ் வந்து ஏன் நடத்தல? சரி சார், இப்ப ஏன் நடத்தல? அவங்க சரியில்லை நடத்துவாங்க சார். சார். வேணும்னு போனா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறக்கா நாங்க இருக்கிறோம். நாங்க அதுக்கு எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறது. இது நல்லது இல்லையா? இடஒதுக்கீடு சரியா கொடுக்கணுங்கிறது மக்களுக்கு அதெல்லாம் சரியா கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க தான் தாழ்த்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறோம். பழங்குடியின மக்களை நாங்க தான் சிறுபான்மை அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அவங்கள கீழே தான் உட்கார வச்சிருக்கீங்க. பட்டியலின மக்களை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? எப்படி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க. உங்களால் இந்த இந்தியாலேயே அதிகமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடப்பது தமிழகத்தில். இந்தியாலேயே அதிகமா புள்ளி விவரங்களோட நீங்க சொல்லுங்க. இந்த பெரியாரிஸ்டுகள் என்னைக்குமே பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்கள். பட்டியலின மக்களை கீழே தமிழ்நாட்டில் உண்மைதான். புள்ளி விவரங்கள் எடுக்க பாருங்க. எந்த புள்ளி விவரத்தில்? எல்லா புள்ளி விவரத்திலையும் மத்திய அரசு அறிக்கையில எல்லாத்துலயும் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் வன்கொடுமை அதிகம், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகம். காமன்ல யாருமே சொல்லுவாங்க, சாதாரண நபர்கள் கூட சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு வட இந்தியாவோட ஓரளவுக்கு அப்படி உங்க ஊடகங்களை வச்சு நீங்க அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க இருக்குது பட்டியலின தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஊர்ல இருங்க, பட்டியலின தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. உங்களால் எப்படி பாதுகாக்க முடிஞ்சது? ஏன் முடியல? எத்தனை கொலைகள் நடக்குது? எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீரழிவு? ஏன் முடியல? உங்களால பாதுகாக்க முடியல. நீங்க ஃபெயிலியர் சார். உங்களுக்கு பட்டியலின மக்கள் அந்த தலைவர்கள் அவங்க பாதுகாப்புல உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது சார். உங்களுக்கு உதயநிதி அவர் பாருங்க, அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ரேஸ் நடத்துறதுக்கு தனியா இடம் இருக்குது. சோழாவரம் அந்த பகுதியில எல்லாம் கார் ரேஸ் நடத்தலாம். எதுக்கு சார்? இங்க ஏற்கனவே மழை, புயல், வெள்ளம், அது காரணமா நீங்க பல செலவுகள் பண்ணி ஒத்தி வச்சீங்க. இப்ப அதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுல ஊழல், அதுல கெடுபிடி வசூல். இல்ல சார், என்ன இல்ல சார், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட்க்கு தான ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுக்கு இடம் இருக்குது சார். ஏன் சார் இங்க ஒண்ணு நடத்துறீங்க? இதெல்லாம் உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம் சார். உலகம் முழுக்க நடக்கலீங்க. உலகம் முழுக்க நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு நடக்குது சார். இவங்க மேற்கத்திய நாட்டுக்கு குடி போயிருங்க. மூலதனங்களை ஈர்க்க போறீங்களா? அங்கே இருந்துங்க சார். என்ன மூலதனங்களை ஈர்த்துட்டு வந்தீங்க நீங்க? லூலு மாலை கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான். வேற என்ன சார்? புது புது கம்பெனி என்ன புது புது கம்பெனி, புது புது தொழில் வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க. திமுக காரங்க, திமுக மந்திரி, யாரும் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் இங்க இருக்கனால ஓடி போயிட்டான். இந்த திமுக காரனுக்கு லஞ்சம் கொடுத்து கட்டுப்படி ஆகுமாங்க? ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் போடுது, இத்தனை சாலை விரிவாக்க பணிகள், அதுல உடனே என்ன கிடைக்கும்? இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு, அதுல உடனே என்ன கிடைக்கும்? மத்திய அரசாங்கம் இந்த நவோதயா ஸ்கூலை ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் விட மாட்டேங்கிறீங்க? பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் ஏன் தமிழ்நாட்டில் விட மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு என்ன தனி ராஜ்யமா?
சரியில்லை சார். மோடி, அத்வானி, இந்த இவங்கெல்லாம், இந்த அமித்ஷாலாம் இவங்களெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இவங்களெல்லாம் என்ன நடவடிக்கை? ஒரு ஸ்கூல் கட்டக்கூடாதா மத்திய அரசாங்கம்? இங்கே ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நவோதயா ஸ்கூல் கட்டினா என்ன குறைஞ்சு போயிருவேன்? வியாபாரம் பாதிக்குமா? சன்சைன் ஸ்கூல் வியாபாரம் கெட்டு போயிருமா? சார், நமக்குன்னு ஒரு இருமொழி கொள்கை, ஒரு மாநில மொழி திட்டம் இருக்குல்ல, பாடத்திட்டம் இருக்குல்ல. சரி, உங்களுக்கு பாடத்திட்டம் அதெல்லாம் ஏன் சன்சைன் ஸ்கூல் அமல்படுத்தல? திமுக தனியார் நடத்துறது இல்ல, ஒரு அரசே நடத்தும் போது தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கு. சரி, அவங்க தனியார் இப்படி தானே இருக்க முடியும். அவங்க தனியார் இல்லையா? அவங்க ஹிந்தி படிச்சுக்கலாம், அவங்க நீங்க படிக்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. கவலை மாநில அரசு என்ன படிக்க விடல. எங்க உருது படிக்கிறது இருக்கு சார், போய் படிக்கலாம். யாராவது தடுப்பாங்களா? நான் எதுக்கு படிக்கணும்? நான் வரி கூட்டுறது உனக்கு. அரசு இன்னொருத்தர் இதே இடத்துல உட்கார்ந்து நான் ஏன் ஹிந்தி படிக்கணும், எனக்கு ஹிந்தி தேவையில்லைம்பாங்க. இங்க யார் பெரும்பான்மையோ ஜெயிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் ஏன் நியமிச்சீங்க? சார், அப்பா மும்மொழி கொள்கை. அதே மாதிரி இங்க ஹிந்திக்காரங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க இத கேக்குறாங்க. ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஹிந்தி வேணும் கேளுங்களேன். மொழி சிறுபான்மை இவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க? எங்க ஹிந்தி பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க. சன்சைன் ஸ்கூல்ல தான் நான் ஹிந்தி படிக்கணுமா? ஏன் அரசு பள்ளியில படிக்க கூடாது? இங்க அரசு பள்ளியில ஏன் உருது படிச்சா வாத்தியார் போடுறேன்? உருது, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துக்கும் ஸ்கூல் எங்க வச்சிருக்கேன்? எல்லாம் போய்ங்க. நீங்க போய் பேசாதீங்க. நீங்க போய் பேசாதீங்க. தெரியலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. அதான் சார், நான் சொல்றேன் 2006 தெலுங்கு மொழி பாடம் சொல்லி கொடுக்கற, கன்னட மொழி பாடம் சொல்லி கொடுக்கற ஸ்கூல்ஸ் இல்ல, இங்க இல்ல. 2006 கட்டாய தமிழ் பாடச்சட்டம். அது ஏன் முஸ்லிம்களுக்கு பொருந்தாது? அது ஏன் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது? இடஒதுக்கீடு ஏன் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது? சொல்லுங்க. ஏன் பொருந்தாது சொல்லுங்க. உங்களுடைய கொள்கையினால பொது சிவில் சட்டம்னு ஒண்ணு சொல்றோம்ல, எதுக்காக சொல்றோம்? ஏன்னா இங்க ஒரே முறையில சட்டம் இல்லைங்கிறதுனால தானே. இந்திய அளவுலயே பொது சிவில் சட்டம்னு ஒண்ணு ஒரு கோரிக்கை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கான காரணம் எல்லாரும் சமம்ங்கிறதுனால பொது சிவில் சட்டம் கேக்குறீங்கல்ல. ஆனா இங்க ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அது அவங்களுக்குள்ள கல்யாணமும் மற்ற விஷயங்களையும் அவங்க ஒரு முடிவு இருக்குல்ல, நாடு முழுக்க இருக்குல்ல, தமிழ்நாட்டிலயும் இருக்கு சார். என்ன இருக்கு? அந்த மாதிரி அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களையும் பாதுகாக்கணும்ன்றதுக்காக இருக்கு சார். தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம நீங்க ஒரு பாடமா படிங்கன்னு தான் சொல்லுது. அதான் கருணாநிதி கொண்டு வந்த சட்டம் 2006 கட்டாய தமிழ் பாட சட்டம். அது ஏன் நீங்க அவங்களுக்கு அமல்படுத்தல? இந்த கேள்வி பதில் சொல்ல சொல்லுங்க. அதுக்கு தான் சார் இப்ப சொன்னேன். நாடு முழுக்கவே எப்படியான சிஸ்டம் இருக்கு சார், அத மாத்தணும் நீங்க கேக்குறீங்க. அத அப்புறம் பேசிக்கலாம். ஆனா நாடு முழுக்கவே இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. சித்தராமையா, இந்த மு.க. ஸ்டாலின் இவங்க எல்லாம் இப்படி மொழியின் பேர்ல மக்களை தூண்டி விட்டு இவங்க குடும்பம், இவங்க கட்சி, இவங்க மட்டும் நல்லா சேர்த்துக்கிறீங்க. பின்ன சித்தராமையா இப்ப என்ன சொன்னாரு? 100% கன்னடனுக்கு தான் வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் நிறுத்தினாங்க? ஏன்னா அப்படி பண்ணி இந்தியால பாஜக ஆளு மாநிலங்கள்ல சிலதுல இப்படியான சட்டம் கொண்டு வந்து அது உச்ச நீதிமன்றத்துல அடிபட்டு போயிடுச்சு, செல்லாதுட்டாங்க. அதாவதுங்க மொழி உணர்வை தூண்டி விட்டு. இப்ப நீங்க சித்தராமையாவுக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்க. சித்தராமையா அங்க காவிரி நதிநீர் அல்லது மேகதாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது உங்க இண்டி கூட்டணி கூட்டத்துல அவர் ஆம் ஆத்மி அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு டெல்லிக்கு மாநில உரிமை வேணும், அப்பதான் நான் வருவேங்கிறாரு. நீங்க ஏன் நீங்க மேகதாது விஷயத்துல ஆனா மத்திய அரசு மிக தெளிவாக மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அணையினுடைய உறுதித்தன்மை மிக தெளிவா இருக்கு மத்திய அரசு. ஏன் ஸ்டாலின் அப்படி ஒரு டிமாண்ட் வச்சு அங்க போகல பிரச்சாரத்துக்கு, அங்க அவங்களுக்காக செய்யலன்னு கேக்குறீங்க. ஆமா, அத டிமாண்ட் வச்சு வலியுறுத்தி இருக்கணும்ல. அண்ணாமலை போயிருந்தார்ல சார், பொறுப்பாளரா, இணை பொறுப்பாளரா, அங்கேயே போய் பேசி காவிரி. அண்ணாமலை மட்டும் இல்ல, எடியூரப்பா இருந்த போதுதான் சார் காவிரி ஆணையத்துக்கு கர்நாடக மாநில சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. எடியூரப்பா கர்நாடக மாநில சட்டசபையில காவிரி ஆணையம் வேண்டும். அந்த மாநில சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபை எல்லாம் ஒப்புதல் பண்ணி அது காவிரி வாரியம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆணையமா மாறினது. அதான் வாரியம் கொடுத்து ஆணையமா மாறி பிஜேபி இருந்த நம்முடைய எடியூரப்பா இருந்த போது சார் வள்ளுவர் சிலை திறந்தாங்க. அங்க காங்கிரஸ்காரன் எப்ப இருக்கிறானோ கூட யாரு போனாங்கன்னு சொல்லுங்களேன். எடியூரப்பா இருக்கும்போது வள்ளுவர் சிலை திறந்தாரு. யார் தமிழ்நாட்டுல இருந்து முதல்வர் அப்ப போனாரு? யாரு இல்ல, கருணாநிதி போனாரு சார். எடியூரப்பா அங்க ஒரு பகுதியா எவ்வளவு அழகா பிஜேபி தேசிய ஒருமைப்பாட்டு கொள்கையில உறுதியா இருந்து தேச நலனை பத்தி சிந்திக்கக்கூடிய கட்சியா இருக்குது. ஆனா இந்த காங்கிரஸ், இந்த திமுக, தமிழ்நாடு பாஜகவோட ஸ்டாண்ட் ஒண்ணு காவிரியில, கர்நாடக பாஜகவோட ஸ்டாண்ட் ஒண்ணு சார் கிடையாது. காவிரியில பசவராஜ் பொம்மை மேகதாதுல அணை கட்ட மாட்டோம் நீங்க சொல்லியிருக்காரா சார்? போராடிட்டு இருக்காரு. இந்திய பிஜேபி மிக தெளிவாக இருக்கிறது சார். நானு
காவிரி விஷயம் காவிரி ஆணையத்தில் தான் முடிவு செய்யப்படும். ரைட். நீங்க பசவராஜ் இது பிஜேபி இதுல இருந்து மாறி இருக்கா? பசவராஜ் பொம்மை பசவராஜ் போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சிவகுமார திட்டுறாரு. அவங்க கோரிக்கை நீங்க வைப்பாங்க. ஏன் வந்து இன்னும் அணைய கட்டாம இருக்கீங்க? அவங்க கோரிக்கை வைப்பாங்க சார். அதுதான் நாங்க சார். கேக்குறோம். ஸ்டாண்ட். இப்ப ஸ்டாண்ட். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட், தண்ணி வருது. கர்நாடகாக்கு நீ ஒரு எத்தனை ஸ்டாண்ட். இடத்துல தடுப்பணம் வச்சிருக்க? தண்ணியை சேமிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்க? அண்டர்ஸ்டாண்ட் சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு இங்க ஸ்டாண்ட், கர்நாடகாக்கு ஒரு ஸ்டாண்ட் தான். கிடையாது. பிஜேபிக்கு நேஷனல் ஸ்டாண்ட் தான். என்ன நேஷனல் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி பசவராஜ் பொம்மை ஏன் என்ன நீக்கல? கர்நாடக பாஜக ஏன் இன்னும் நீக்கல? அரசியல் பேச நேஷனல் தலைமை. அதுதான் சார் நானும் சொல்றேன். அந்த ஊர் அரசியல பேசுவாங்க சார். நானும் அதான் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன் சார். அந்தந்த ஊர் அரசியல பேசுவாங்க. அது வித்தியாசமா தான் இருக்கும் சார். காங்கிரஸ் எப்படியோ பாஜக அப்படிங்கிற விஷயத்துல பிஜேபியுடைய கருத்து அல்ல சார். அகில இந்திய பிஜேபி என்ன சொல்லுது? அகில இந்திய பிஜேபிக்கு எதிரா பேசக்கூடிய பொம்மை ஏன் இன்னும் கட்சி இல்ல, அது எதிரா ஒண்ணும் பேசல. அப்புறம் என்ன சார்? சும்மா நீங்க அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க. கிடையாது. நீங்க என்னங்க காங்கிரஸ் காரனுக்கு எதுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க புரியல. காங்கிரஸ் காரன் தமிழ்நாட்டுல தமிழை அழிக்க இந்த அது இப்ப இருக்கிற இந்த இத்தாலி காங்கிரஸ் இருக்காங்க. காமராஜ் காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற. இது செல்வ பெருந்தகை காங்கிரஸ். புரியுதுங்களா? ஏன் செல்வ பெருந்தகை காங்கிரஸா இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் தான் மாநில தலைவர். மோடி பாஜக இருக்குல்ல, ஏன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் இருக்கக்கூடாது? நீங்க ஏங்க இவ்வளவு சிறுமப்படுத்தாதீங்க. பாவம், அது காமராஜர் கட்சிங்க. சத்தியமூர்த்தி பவன் காமராஜர் கஷ்டப்பட்டு வாங்குறது. அங்க போய் செல்வ பெருந்தகை உட்கார வச்சிருக்கீங்களே, அந்த சத்தியமூர்த்தி பவனை உட்கார கூடாது. ரவுடி லிஸ்ட் அவங்க கட்சிக்கு இப்ப நீங்க பேசுவீங்க. ஆமா பேசுவேன். காங்கிரஸ் இருக்கிறவங்க தேசியவாதி, வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். எவனும் இத்தாலி கிடையாது சார். காங்கிரஸ் ரவுடியா? இல்ல காமராஜர் சீடர்கள் சார். அவங்க எல்லாம் இங்கதான் இருக்கணும். எங்க இருக்கணும்? பாவம். எங்க இருக்கு? காங்கிரஸ்ங்கிற தேசிய அமைப்பை இந்த மாதிரி ஆளு போய் கைப்பற்றி வச்சிருக்காங்க. என்னங்க அநியாயமா இருக்குது? இப்ப இதுக்கு நீங்க அதுக்கு போயாமா? கேஎஸ் அழகிரி இருக்கும்போது நல்லா இருந்துச்சு சார். கேஎஸ் அழகிரிக்காவது குறைந்தபட்ச அரசியல் பின்னணி இருக்கு சார். இவருக்கு என்ன சார் இருக்குது? எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. அண்ணன் கோபண்ணா எல்லாம் அங்க இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. இவருக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுக்கு. என்ன பண்றது? சில நேரத்துல ஜனநாயக அவங்க எல்லாம் ஒருவேளை இருந்திருந்தா நீங்க எல்லாம் ஆதரிச்சிருப்பீங்க. காங்கிரஸ் இங்க ஜெயிக்கட்டும், காங்கிரஸ் மத்தியில் ஆளட்டும்னு ஆதரிச்சிருப்பீங்க. காங்கிரஸ் காமராஜர் இருந்திருந்தா நாங்க காமராஜர், நீங்க பட்டேலுக்கு நாங்க கொண்டாடுறோம், காந்தியை கொண்டாடுறோம். உங்களுக்கு என்ன தனியா? நீங்க காந்தியை விட்டு பூரா எல்லாமே இத்தாலி சோனியா வேற எங்கேயோ போகுது சார். விவாதம் வேற எங்கேயோ போகுது. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல எதுவும் செய்யல என்ற இங்க ஒரு பொய் செய்யக்கூடாதுங்கிறத செய்யக்கூடாது. நேரடியா தான் வரணும். இந்த அரசாங்கத்திட்ட கொடுக்காத, திருடங்கிட்ட சாதி கொடுக்காத, நிதி கொடுக்காத, திட்டங்களே இல்ல. எந்த திட்டமும் திட்டமெல்லாம் நேரடியா நாங்க நிறைவேற்றிருக்கோம். 8 வழிச்சாலை நாங்க போடுறோம். புரியுதுங்களா? டேம் இணைப்பு நாங்க பண்றோம். திருவண்ணாமலையில 2 லட்சம் வேலை வாய்ப்பு நாங்க பண்றோம். நீ என்ன, உனக்கு என்ன திருட்டுத்தனத்துக்கு எங்க என்ன வேலை? எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? உன்னை நம்பி கொடுக்கறதா சார்? செயல்படாத மத்திய அரசா இருக்கு. இதெல்லாம் கண்காணிக்க முடியாத மத்திய அரசா இருக்கு. கிடையாது. காசை கொடுத்து அந்த காசு என்ன ஆகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மத்தியில இருக்காங்க. நீங்க வந்துங்க அது மேல கொண்டு போய்ங்க ஒரு செஸ் அந்த போட்டி நடந்தது. அதுல கூட நீங்க மோடி படத்து மேல போய் நீங்க வந்து அதை விட்டுட்டெல்லாம் பண்ணீங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? சும்மா ஏங்க திமுக எப்படி பண்ணுது? எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேனா, அப்புறம் வந்து கண்காட்சி, இப்படி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில் என்ன பண்ணுவீங்க? நாங்க நிதி ஒதுக்குனா நீ வாங்கி கடற்கரையில பேனாக்கு செலை வைப்ப. உனக்கு நாங்க நிதி கொடுக்கணும்? உன்னை நம்பலாமா சார்? நீங்க சொல்லுங்க. மக்கள் ஒத்துக்குவாங்க. வரிய நான் கொடுக்கணும்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் நாளைக்கு நிறுத்தி பாரு. இதே மாதிரி இல்லைன்னா பாஜகலையும் சொல்லுங்க. ஒரு மத்திய அமைச்சர் லெவல்ல நான் மத்திய அமைச்சர்கள் வைக்கிற கோரிக்கை எழுது டிஸ்மிஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட். எதுக்கு இவனுங்க வரி பயங்கரவாதம்? என்ன நீ பயங்கரவாதி? இந்தியா ஒன்றியம்ங்கிற நீ எந்த நிதியை யூனியன் பேரை மாத்துக்கல. யூனியன்றத மாத்தி வேற ஏதாவது வைங்களே, அத சொல்ல போறாங்க. சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் இவங்க ஒன்றியம்னா என்ன, இவங்க என்ன பேசுறாங்க. அடேப்பா மொழிபெயர்த்திருக்கீங்க இல்லையா? அதுக்காகத்தான் பேசுறீங்க. மொழிபெயர்ப்பு தானே அது ஒன்றியம்ங்கிறது. வேற என்ன இப்ப சொல்லுங்களேன். வேற என்ன அவங்ககிட்டயே விளக்குங்க. அவங்க தானே பேசிட்டு. ஆனா கடுமையான விமர்சனங்கள். கடுமையான விமர்சனம் இல்லை சார், நியாயமான விமர்சனம். என்ன கடுமையான விமர்சனம் சொல்லுங்க. நியாயமான விமர்சனம் சார். சார் அவர் ஸ்டாலின் அவர் சுயமா இயங்கணும் சார். அவரை சுத்தியும் இந்த மாதிரி ஆலோசகர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு இவர் எப்படி சார் போய் அந்த கூட்டத்துல கலந்துக்க முடியும்? நீங்க எல்லாரையும் இப்படி சொல்லலாம். எல்லாரையும் சுத்தி எல்லாம் இப்படி இருக்காங்க, அவங்கள சுத்தி எல்லாம் அப்படி இருக்காங்க. அவங்க சொல்றதா இவர் கேக்குறாங்க, அவங்க சொல்றதா அவங்க கேக்குறாங்க. சரி, இப்ப ஸ்டாலின் யார் சொல்றது கேக்குறாங்க? இப்ப இதே ஒரு முதல்வருக்கு சொல்லிட்டு வாங்க. 5ஆவதா நான் சொல்றேன். ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டுங்களே. அதுவும் குறிப்பா என்டிஏலயே நீங்க பிரதமர் மோடி, நிதிஷ் நாயுடு சொல்றதான் கேக்குறாங்க. இது அந்த ஆட்சி தான் நடத்துறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க விமர்சனம். அதே மாதிரி இது உங்க விமர்சனம் வச்சுக்கங்க. நீங்க அதை வந்து அப்படி லைட்டா எடுத்துக்கலாம். ஆனா நாட்டுக்கு ஆபத்து சார், திமுக ஆபத்து சார்.
திமுகவுக்கு ஆபத்து. ஆமாங்க. திமுக நினைச்சு திமுக கவலைப்படுறீங்க. சார் நீங்க கருணாநிதி இருந்திருந்தாருன்னா அவர் திகாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாரு. புரியுதுங்களா? நம்ம என்னென்ன பேசியிருக்காரு, யாரு? என்னென்னலாம் எடுத்து போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, என்ன பேச சொல்லுங்க. நீங்க திகாவை எப்படி வச்சிருந்தாரு கருணாநிதி? அவங்க அந்த அளவுல தான் வச்சிருப்பாங்க. ஜெயலலிதா எப்படி வச்சிருந்தாங்க திகாவை? 5 லட்ச ரூபா அவ்வளவுதான். சமூக நீதி காத்த வீராங்கனை. அது மாதிரி அவங்களுக்கு அந்த அளவில் விடாம இவர் சிவராத்திரி விழா நடத்தினா வீரமணிக்கிட்ட போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்காள் சேகர்பாபு தமிழகத்தில் இன்றைக்கு முழுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, உள்ளாட்சி அமைப்புகள் சீர்குலைந்து இருக்குது சார். மறுபடியும் சென்னையில் மழை வரப்போகுது சார். என்ன முன்னெச்சரிக்கை, என்ன பணிகள், அந்த அந்த பேக்கேஜ் அதெல்லாம் முடிஞ்சுதா சார்? மறுபடியும் வந்தால் எல்லாரும் தண்ணியில் பாதிக்கப்படணும், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படணும். மறுபடியும் நீங்கள் வருவீங்க 5000 6000 கொடுத்து வாய் அடைச்சிடலாம். இன்னும் கொடுக்கல மத்திய அரசு தொகை எது ஒதுக்கல. கொடுக்கணும்? நான் தான் உங்களுக்கு அப்ப எப்படி வேலையை நீங்க செய்ய ரேஷன் முடியும்? கடையில டோக்கன் வாங்கு, கட்சிக்காரங்கிட்ட போய் லைன் நில்லுன்னு உங்களுக்கு எதுக்கு சார் கொடுக்கணும்? சார், நேரடியா வங்கி கணக்குல வர சார். அங்கிருந்து பணிகள் சொல்றேன். அங்கிருந்து விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்குல வர வைக்கணும். ரைட் சார், நான் சொல்றது அது மாதிரி கட்டமைப்பு நேரடியா பணி. பண்ண வேண்டியதுதான். ஓகே சார், புரியுது. கட்டமைப்பு பணிகள், ம். சிதிலமடைந்த கால்வாய்களை ஏன் சீரமைக்கிறது, அதெல்லாம் இவங்க பண்ண மற்ற மாட்டாங்க? விஷயங்களும் இவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம அப்ப உத்தரகாண்ட் பண்ணிக்கிட்டு விட வேண்டியதானே? ஏன் யார் அங்க சொன்னா? நம்ம செஞ்சோம்ல. அங்கெல்லாம் பண்ணுவாங்க சார். இங்கேயே இங்க செய்யமா? நீ என்ன பண்ணிருக்க? நீ இதுதான் ஊழல் பண்ணிருக்க. அங்கெல்லாம் ஊழல் இல்ல சார். நேரடியாவே உங்க செஞ்சுட்டு மாதிரி இல்ல, போங்களே சார். நேரடியாவே பண்ணுவாங்க சார். அததான் கேக்குறேன். மத்திய அரசு நேரடியா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக குறிப்பா தமிழகத்துல பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கு. அது நல்லா நடக்க விடாம நீங்க ஸ்டிக்கர் ஓட்டவும், நீங்க அதை தடுக்கவும் இருக்கிறீங்க. அதனால செய்யறது இல்லைங்க. அதை செய்யறது இல்ல. உங்களுக்கு செய்யக்கூடாது. உங்க கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கக்கூடாதுங்க. மத்திய அரசு நேரடியா தான் வேலை 10 செய்யணும். பாஜக எம்பி வந்திருந்தாங்கன்னா செஞ்சிருக்கலாம். 10 பாஜக இல்ல, 150 பாஜக எம்பி வந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் மத்திய அரசாங்கத்தோட நீங்க வந்து மோதல் போக்க கடைபிடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு என்ன நீங்க டிமாண்ட் வைப்பா. டிமாண்ட் வந்து அங்க ஃபோரத்துல மீட்டிங்ல கலந்துட்டு பேசு. மம்தா வந்தாங்க. இல்ல அப்புறம் அந்த கோபத்தை காட்டணும். என்ன அந்த ஒரு ஏன் 3 வருஷமா என்ன கோபம் உங்களுக்கு? ஏன் 3 வருஷமா உங்களுக்கு பேச தெரியாது சார்? நீங்க யூ ஆர் நாட் ஃபிட். அதனால தான் கருணாநிதி சாகர வரைக்கும் இவர் தலைவராக்கல. இப்போ முலாயம் சிங் யாதவ்ல உயிரோடு இருந்த போதே அவர் மகனை தலைவராக்கினார்ல. இவர் ஏன் பண்ணாம வச்சிருந்தார்? கருணாநிதிக்கு தெரியும் இவர்னால இவ்வளவுதான். ஏதோ ஒரு லக்கு. இந்த இந்த அர்பன் நக்சல்ஸ் எல்லாம் போய் அதை கைப்பற்றிட்டாங்க. தேர்தல்ல அடுத்தடுத்து அடுத்த தேர்தல் ஜெயிப்பாருங்க. அதுக்கான எக்கோசிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதுக்கான வரி, அதுக்கான பவர் எல்லாமே வச்சிருக்காங்க. 26லயும் அந்த கம்ஃபர்ட்ல தான் இருக்காங்க. 26லயும் ஜெயிப்பாங்க. அந்த மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம், மாற்றங்கள் வரும். என்ன மாற்றம் வரும்? என்ன வரும்? சரி சொல்லுங்க, என்ன மாற்றம் வரும்? என்ன மாற்றம் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இத பத்தி ஒரு கொதிப்பு இல்லையா? சார் 26லயும் அவங்க தான் வருவாங்க. அதுக்கான செட்டப் அதுக்கான செட்டப் தான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன பத வைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தொய்வு தான். நாங்க வந்து இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில படுத்துவோம். யாருக்கு கேப்பீங்க? மக்கள் தான் விழிப்பு. யார் ஜெயிக்கணும்? இங்க பிஜேபி ஜெயிக்குங்க. இங்க பிஜேபி ஜெயிக்கணும். ஜெயிப்பாங்க நிச்சயமா சார். உள்ளே தலைமைக்கு எதிராலாம் அங்கங்க குரல் வருது. நீங்க எல்லாம் கிண்டி கிளறி விடுறது தானே உங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல். ஏதோ பிஜேபி 12% ஓட்டு வந்துருச்சு, அடுத்து பவருக்கு வந்துரும். ஒன்ஸ் பிஜேபி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அப்ப தெரியும் உங்க கதி எல்லாம் சார். தமிழ் நீங்க அப்புறம் லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது. தமிழிசை பேசுனது வானதி நல்லா தானே பேசுறாங்க. தமிழிசை என்ன தப்பா பேசிட்டாங்க சொல்லுங்க. இது பிஜேபி என்ன தப்பா? தமிழிசை என்ன தப்பா பேசிட்டாங்க? வானதி என்ன தப்பா? வானதி நீங்க சட்டசபையில பேசறதுக்கே விடுறது இல்ல. வானதி தமிழிசை சரியா பேசிருக்காங்க. நல்லா தான் பேசிருக்காங்க. அப்ப அவங்க நல்லா பேசிருக்காங்கன்னா அவங்க பேசுனது சரி. அவங்க பேசுனது சரின்னா அப்ப அந்த விமர்சனமும் சரிதான். அந்த விமர்சனங்கள் இருந்தா சரி பண்ணிக்குவாங்க. இது குடும்ப கட்சியா? சோ அப்ப அதான் இதே குடும்ப கட்சியா? பாஜக எப்படி ஆட்சி வரும் இருக்குல்ல? வரும் சார். இல்ல இல்லாம 12% ஓட்டு போட்டுருக்காங்க. 12% வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? அடுத்து 26ல நல்லா இன்னும் 40-45 வேணுமே. வருமே. ஏடிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இருக்கட்டும், போகட்டும். என்னப்ப அப்ப நீங்களே பரம்பரை இருந்துக்குவீங்க இல்லையா? நீங்களே இருந்துக்குவீங்க. மக்கள் மாறவே மாட்டான், திருந்தவே மாட்டான். ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரும் நிச்சயமா. 26ல அதுக்கு காத்திருக்கீங்க. அதுக்கான காத்திருப்பு செயல்பட்டு கொண்டு. ஓகே, நன்றி சார். உங்களுடைய மிக நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.